அனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவனின் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய 4வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினாலும் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய நாயகராக திகழக்கூடிய ஓசுலாலும் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு திட்டங்களையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், சிஹர்கள், ஜின்னாத்துகளுடைய தீங்குதல்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நல்ல அமல்களையும் அவனுடைய மேலான கருணையினால் அதை பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தை சூழ்நிலைகளை நாம் கவனித்து பார்த்தால் உலகத்தில் தலை சிறந்த வழிமுறை மார்க்கம் என்று நாம் நம்முடைய மார்க்கத்தை, எந்த மார்க்கத்தை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த மார்க்கத்தை நாம் பேசுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே முடிந்து விடுகிறது, வாழ்க்கையாக மாறுவதில்லை. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னும் 2 தினங்களில் எல்லா இடங்களிலும் காசை கரியாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை சந்தோஷம் என்று சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதே போன்று அந்த விஷயத்தை அது தவறு என்று தெரிந்திருந்தும் கூட அதை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாமல் நம்முடைய சமூகத்து மக்கள் அதை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் எதனால் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால், எது சிறந்தது என்பதை, மார்க்கம் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்களை நோவினை செய்தோ, அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்தோ, இப்படி மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கான விதத்தில் கொண்டாடப்படுவது என்பது உண்மையில் யதார்த்தத்தில் அது கொண்டாட்டங்கள் அல்ல. இன்றளவிலும் உலகத்தில் அதிகமான செலவுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், விற்பனை வியாபாரம் நடக்குது இல்லையா, அந்த வியாபாரங்களை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் விற்கப்படக்கூடிய பொருட்களில் ஒரு வருஷத்தில் ஒரு பொருள் அதிகமாக விற்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது வெடி, பட்டாசுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக விற்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அது எந்த அளவிற்கு நம்முடைய சமூகத்தில் ஊடுருவி விட்டது என்று சொன்னால், ஒரு கல்யாணம்னாலும் அங்கே பட்டாசு இருக்குது, ஒரு வெற்றி கொண்டாட்டம் என்றாலும் அங்கு பட்டாசு இருக்கிறது. இப்படி எல்லா விதமான சந்தோஷமான நிலைகளிலும் பட்டாசுகளை வெடிப்பதை நாம் பார்க்கிறோம்.
யதார்த்தத்தில் அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம எனக்கு யோசிச்சிருக்கோம். அந்த சத்தம் அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தொழுகையில் நின்றுருப்போம். இப்போ சமீபத்தில் கூட நடக்கிற விஷயம் தான். தொழுகையில் நின்றுருப்போம், வெடி சத்தம் கேட்கும். நம்ம எந்த ரகாத்தில் இருக்குன்னு தெரியாது. இது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ பேர் உடல் பலகீனமானவர்கள், இதயம் பலகீனமானவர்கள் இருப்பாங்க. திடீர்னு போகிற வழியில் தெருவில் வெடி வச்சு விட்டுருவாங்க. போகிற வழியில் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, இதன் மூலமாக, இந்த வெடிகளின் மூலமாக வனவிலங்குகள் இருக்கு இல்லையா, ஒரு விலங்கு துரத்தணும்னா அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? வெடிதான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பறவையை துரத்தணும் அப்படின்னா வெடியுடைய சத்தத்தை கேட்டால் பறந்துடும். இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் நோவினை தரக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் இந்த வெடி வெடிக்கிறது. இதை நாம் சந்தோஷமான முறையில் கொண்டாடுகிறோம். ஆனால் இதில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்தில் என்மையில் எது கொண்டாட்டம், கொண்டாடக்கூடிய விதம் என்ன என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதே போன்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களை மகிழ்வித்து நீங்கள் மகிழுங்கள். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய கொண்டாட்டம். இது ஒரு காலத்துல தீபாவளி பண்டிகை அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கொண்டாட்டம் இருக்காது. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்த விஷயம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு நாளோடு முடிந்து விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஊக்குவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த தீங்குதலும் கொடுத்தது கிடையாது. அந்த வழியை பின்பற்ற வேண்டிய நாம் இன்றைய கால சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதா, அங்க தாடி இருக்கா தொப்பி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் நம்முடைய சூழ்நிலைகள். ஆனால் இதை நம்ம மாற்றி அமைக்கணுமா? இந்த சூழ்நிலைகளை, இந்த ஒரு கண்ணோட்ட சமூகத்திலிருந்து நம்ம நீக்கணுமா? அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்தில் நமக்கு வாழ சொன்னாங்களோ, மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், நீங்கள் குறிப்பாக உங்களுடைய உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட்டால், அதற்கு பிறகு அந்த வாழ்க்கை வந்ததற்கு பிறகு நாம் குறிப்பிட்ட ஒரு நாள் சந்தோஷம் கிடையாது, எல்லா நாளும் சந்தோஷம், எல்லா நாளும் நமக்கு கொண்டாட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க. வந்தவங்க என்ன கேட்குறாங்க? யா ரசூலுல்லாஹ், ஐயுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மக்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர் யார் என்பதாக அவர்கள் கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர், அதுவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், பிரயோஜனப்படக்கூடியவர் என்று சொன்னார். அதற்கடுத்து கேள்வி கேட்கிறாங்க, எந்த அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது, எந்த செயல் இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வந்தீர்களா, அடுத்தவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீர்களா, அந்த சந்தோஷம் என்பது இறைவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம். அதோடு முடிக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, தக்ஷிஃபு அன்ஹு குர்பதன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை நீங்கள் நீக்குகிறீர்களா. இந்த ஹதீஸை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த நடைமுறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகள் வாழ்க்கையாக பிரதிபலித்துச்சு. வழிமார்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதர், அது யாராக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, நஸ்ரானியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்று வருகிறதா, அந்த கஷ்டத்தில் அவர்களுக்கு துணை கொடுப்பார். இவர் இஸ்லாமியர், இவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது. வழிமார்களிடத்தில்
எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து சொல்றாங்க தக்லி அன்ஹு தைனன், அவருக்கு கடன் இருக்குதா அந்த கடனை நீக்குவது. அதற்கடுத்ததாக வதத்ருத அன்ஹு ஜூஅன், அவருக்கு பசி இருக்குதா அந்த பசியை நீக்குறது. அந்த பசியை நீக்குவது என்பது கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு அமல் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கேட்டார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லா அமல்களையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன், இறைவனை நெருங்குவதற்கான வழி எதில் இருக்கிறது? அதையும் கௌசுல் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா வஸல்து இலல்லாஹி தஆலா பிகியாமி லைலின், நான் இரவு முழுக்க நின்று வணங்கினேன் அதனால எனக்கு இறை நெருக்கம் கிடைச்சது அப்படின்னு கிடையாது. அடுத்து சொல்லுகிறார்கள் வலா சியாமி நஹாரின், பகல் முழுக்க நான் நோன்பு வச்சேன் அப்படிங்கிறதுனால இல்லை. அதற்கடுத்து சொல்லுகிறார்கள் வலா திராசதி இல்மின், கிட்டத்தட்ட 40 வருஷம் பாடம் நடத்திருக்கிறாங்க கௌசுல். அது நடத்திட்டு சொல்றாங்க, நான் இத்தனை வருஷம் பாடம் நடத்தினேன், இத்தனை பேருக்கு நான் இல்ம சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால இல்லை. அடுத்து சொல்லுகிறார்கள் பிஸகாவத்தின் நஃப்ஸ், நான் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இல்லையா, இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்களோடு ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் காட்டுவான். இறைவனுடைய நெருக்கம் வேண்டுமா, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் வாழும். இதை வலிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையாக மட்டும் சொல்லிட்டு போல பல சந்தர்ப்பங்களில் அதை வாழ்வும் காட்டியிருக்கிறார். அந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டும். கௌசுல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அத்தரீகு வாதிஹுன், பாதை என்பது, அதாவது இவர்கள் இறைவனை நெருங்குவதற்காக வேண்டி காட்டி தந்தாங்க இல்லையா பாதை, தரீகத், அது தெளிவாக இருக்கிறது. லா யுதில்லு ஃபீஹி மன் தமஸ்ஸக பிசுன்னதி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பாதையிலிருந்து யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கையை பிடிச்சிட்டு போறாங்க அவர்கள் என்னைக்கும் வழி தவறி போக மாட்டார்கள். அதற்கடுத்து சொல்கிறார்கள் வமன் தரக்கஹா, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விடுகிறாரோ வல்ல, அவர் வழி தவறி போகிறார். அதற்கடுத்த வார்த்தையெல்லாம் முக்கியமானது. வ இன்கான உபாதன், அவர் பெரிய ஒரு ஆபிதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவர்கிட்ட வரலையா, அவர் நேரான வழியில் போக முடியாது. இந்த வார்த்தைகளுடைய பிரதிபலிப்பு வலிமார்களுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தா பாயஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்பயுமே ஒரு துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சுன்னத்துகளை மிச்சம் வச்ச நிலையில எனக்கு மௌத்தை கொடுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை ஒரு தடவையாச்சும் செஞ்சிருக்கணும், அப்படி இல்லாம எனக்கு மௌத்தை கொடுத்துறாங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசி காலங்களில் அவருடைய கடைசி காலங்களில் சொன்னாங்க, அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்படி கவலையா இருக்கும்போது சில பேர் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஏன் எவ்வளோ கவலையா இருக்கிறீங்க, எதனால இந்த கவலை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி துவா கேட்டேன், எல்லா சுன்னத்துகளையும் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தார், ஆனால் ஒரே ஒரு சுன்னத்து மட்டும் இருக்குது, அதை என்னால் செய்ய முடியல, அதை நான் செய்யாமலே எனக்கு மௌத்து வந்துருமோன்னு நான் கவலைப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் வலிமார்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயமாக மாறுது. அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யாமலே எனக்கு மௌத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். சரி, அது என்ன விஷயம்னு கேட்கப்படுது. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகைக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போகிற வழியில் முன்னாடி அங்கே சஹாபாக்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில ஒரு அழுக சத்தம் கேட்குது.
அந்த அழுகை சத்தத்தை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எங்க அழுகை சத்தம் வருதோ அந்த நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு யகூதியுடைய வீடு. அந்த யகூதியுடைய வீட்டில் உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை அழுது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதனால இந்த குழந்தை அழுது? இப்போ அந்த யகூதி சொன்னார், என்னுடைய வீட்டில் வறுமை, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட இந்த வசதி கிடையாது, நான் அதுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கேன், அது பசியில் அழுதுட்டு இருக்குது அப்படின்னா. இப்போ இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒரு வழக்கம், பொதுவான ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராச்சும் பசி அப்படின்னு கேள்விப்பட்டாங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்று யாராச்சும் ஒரு ஆள் ஒரு சஹாபியை சொல்லி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படி இல்லையா இவங்களே போய் தன்னுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு பார்த்து கொண்டு வந்து கொடுக்கறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து அதை சவைச்சு அதை குழந்தைக்கு ஊட்டி விடுறான். இதை சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில் அமையவே இல்லை. நம்ம பெரிய ஆட்கள் கஷ்டப்படும் போது நம்ம உதவி செஞ்சிடணும். ஒரு குழந்தையுடைய கஷ்டத்தை நீக்கிறது, அழுகையை நிப்பாட்டுறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லை, மாற்று மதத்தை சார்ந்தவர், யகூதியா இருந்தவர். அந்த நிகழ்விற்கு பிறகு வலிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் சரி, அதே வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் இது இஸ்லாம், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அப்படின்னு சொல்லி மற்றவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை விட வலிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தவர், அந்த வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கல, எனக்கு இந்த ஆசை இருந்துட்டே இருக்குது, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம நான் மௌத்தாயிருக்கணும்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா. சில நாட்கள் கழித்து இவர்கள் கடைவீதியில் போயிட்டு இருக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு அழுக சத்தம் கேட்குது, குழந்தையுடைய அழுக சத்தம். இப்போ இந்த அழுகை சத்தத்தை கேட்டவுடன் பாயிசில் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அழுக சத்தம் வருதோ அதை நோக்கி போகிறாங்க. போய் பார்த்தா அது ஒரு கிறிஸ்தவருடைய வீடு. அந்த கிறிஸ்தவருடைய வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா குழந்தை அழுதுட்டு இருக்குது. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எந்த வசதி கிடையாது, அதே நேரத்தில் இந்த குழந்தை இருட்டில் இருக்குது, இந்த இருட்டை பார்த்து அந்த குழந்தை அழுதுட்டு இருக்குது, இந்த இருட்டை நீக்கிறதுக்கு விளக்கேற்றுறது கூட எந்த காசு கிடையாது அப்படின்னாரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பாயிசில் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெயும் திரியும் வாங்கிட்டு வர்றாங்க. அதற்கடுத்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து அதற்கு பிறகு விளக்கு ஏற்றுனதுக்கு பிறகு தான் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு வரைக்கும் சக்கராத்துடைய அந்த நேரம் நெருங்குற நேரத்தில், கடைசி காலங்களில் அந்த நேரம் வரை அவர்களுக்கு கவலை இருந்துகிட்டே இருந்தது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் வலிமார்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது இங்கே மட்டுமல்ல, குதுபுல் அக்தாப் கௌசுல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் சஹாபாக்களை பார்த்து சொல்கிற சில விஷயங்கள், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசங்கள் என்பது யாருடைய வாழ்க்கையில் வந்துருச்சோ அவர் சீரடியாவார். யாருடைய வாழ்க்கையில் அந்த உபதேசங்கள் வாழ்க்கையாக மாறுகிறதோ அவர் சீரடியாவார். சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில்மன் கதஅக், யார் உன்னை துண்டித்து வாழ்கிறாரோ அவரோடு நீ சேர்ந்து வாழ்னா. குடும்ப உறவுகளில் இருக்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடியும். பல சண்டைகள், யார், அதாவது அவர் வந்தால் தான் நான் வருவேன். இப்போ கல்யாண அழைப்புகள்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் கூப்பிட்டா தான் நான் கூப்பிடுவேன், அவரே என்னை கூப்பிட்டா நான் எதுக்கு கூப்பிடணும். இப்படி தான் நம்முடைய குடும்ப உறவுகள் இருக்குது.
இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில்மன் கதஅ, உன்னை யார் வெட்டி வாழ்கிறாரோ அவரோடு நீ ஒட்டி வாழ். வஹ்திமன் ஹரமக், உனக்கு யார் கொடுக்காம இருக்கிறாரோ அவருக்கு நீ கொடுத்து வாழ். யாரும் ஒரு ஆள் விருந்து கூப்பிடலையா, அடுத்து நம்ம விருந்து வைக்கும் போது அவர் கூப்பிட மாட்டோம். இது நம்மகிட்ட இருக்கிற வீராப்பு. அடுத்து சொல்கிறார்கள், வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு யார் அநீதம் இழைத்திருக்கிறாரோ அவரை நீ மன்னித்து வாழ் என்றார்கள். இந்த 3 விஷயங்களும் யாருடைய வாழ்க்கையில் வந்துருச்சோ பிரச்சனையே இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ பிரச்சனை எங்கே வருது? குடும்பத்தில் பிரச்சனை. அந்த குடும்பத்துடைய பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்லிட்டாங்க. அடுத்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எதிரிகளோடு இருக்கிற பிரச்சனை, அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு சொல்லிட்டாங்க. இந்த 3 விஷயங்களும் யாருடைய வாழ்க்கையில வந்துருச்சோ அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சொல்ல போனால் இந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களை பார்த்து அவர்களுடைய வழிக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையும் இவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறது நான் 2வது. ஒரு ஆள் கஷ்டப்படும் பொழுது அவர் மனிதர், அந்த மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது. அவர்களுடைய வழியில் வந்த கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயம் இருந்தது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தான். கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் யஹூதி. அந்த யூதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்களை பற்றி தப்பு தப்பாக ஊர் ஃபுல்லாக சொல்றது, இவர்களை பற்றி புறம் பேசி தெரிவது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்டு வாசல் நின்று இவங்களை திட்டுவான். இப்போ நம்ம வீட்டு வாசல் நின்று ஒரு ஆள் திட்டினா எப்படி இருக்கும் நமக்கு? அதே நேரத்தில் நம்மளை திட்டினவனுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இது நம்முடைய சூழ்நிலை. நான் சொல்றேன், நம்மளை திட்டினவன் ஏதாச்சும் ஆகும்போது நமக்கு எவ்வளவு இதாக இருக்குது. இது இந்த பண்பு என்பது நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நல்லவங்க, நம்ம குணம்னா அவ்வளோ சுத்தமான குணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். குணங்களில் சிறந்த குணம் எது தெரியுமா? மேலே சொன்னாங்க இல்லையா 3 விஷயம். ஒரு ஆள் உனக்கு கொடுக்காம இருக்கிறாரா, பதில் நீ கொடுக்கல அப்படிங்கிறது 2வது. அவர் கொடுக்குற நீ கொடுக்குற, இதுதான் குணம். அவர் கூப்பிடல ஆனா நீ கூப்பிடுற, இது குணம். அவர் நமக்கு தடுத்திருக்கிறார், நமக்கு அதாவது நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறார், இதுக்கு கோபப்படுறதுங்கிறது 2வது. அவரை நீ மன்னிச்சு அவரோட சேர்ந்து போறியா, இதுதான் குணம். எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லது, நமக்கு படுது. ஆனால் எதிர்த்து நிற்பதை விட மன்னித்து செல்வது சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா, மக்கால இருந்தது 13 வருஷம். நபித்துவம் கிடைத்ததுக்கு பிறகு மக்கால இருந்தது 13 வருஷம். 53 வயசுல ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அந்த 13 ஆண்டுகளில் இஸ்லாத்தில் இணைந்தவர்களுடைய எண்ணிக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 தான். அதற்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்ன? பத்ருடைய களத்தில் 313 பேர். சரி, ஊரில் இருந்தவங்களே நம்ம சேர்த்துக்கலாமே, ஒரு 500 பேர் வச்சுக்கோம். அதற்கடுத்து வரக்கூடிய உஹதில் பார்த்தா 700 பேர் இருக்கிறாங்க. கூட வந்தவங்க 1000 பேர், முனாஃபிகீன்கள் 300 பேர் போயிட்டாங்க, அது வேற விஷயம். இவங்களெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா 1000 பேர் இஸ்லாமியர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க உஹதுடைய நேரத்தில். அதற்கடுத்து நாம் எடுத்து பார்த்தால் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை இருக்கு இல்லையா, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் போனவங்களை பற்றி சில அனசுபர் மாறிக்கிறதுக்கு அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் இருந்தோம். 1500 பேர் ஹுதைபியாவில் இருக்கிறோம். எதுக்கு இந்த எண்ணிக்கை வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் தண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் 1500 பேர் இருந்தோம். அந்த 1500 பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலிருந்து தண்ணி வந்தது. அப்போ அந்த தண்ணியை குடிச்சவங்க எவ்வளோ பாக்கியசாலியாக சொல்றாங்க. 1500 பேர். அதற்கடுத்து நம்ம நிகழ்வு எடுத்து பார்த்தா ஃபத்ஹ் மக்கா,
ஹுதைபியா நடந்தது ஹிஜ்ரி 6ல், ஃபத்ஹ் மக்கா நடந்தது ஹிஜ்ரி 8ல். அப்போ அந்த இடத்தில் ஃபத்ஹ் மக்காவின் போது மக்காவில் உள்ள போனாங்க இல்லையா, அந்த படையில் இருந்தவர்கள் 10,000 பேர். அந்த படையில் இருந்தவங்க 10,000 பேர். அதுக்கடுத்து 2 வருஷத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாக்கு வர்றாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க எத்தனை பேர்? ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவங்க எத்தனை பேர்? 1,24,000 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன நடந்திருக்குது? ஃபத்ஹ் மக்கா நடந்திருக்கு. அப்போ இருந்தவங்க எத்தனை பேர்? 10,000 பேர். இந்த 10,000 எப்படி 1,24,000 மாறுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹ் மக்காவின் போது பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. அந்த மன்னிப்பினால் இஸ்லாமை ஏற்கக்கூடிய தௌஃபீக் எல்லாத்துக்கும் கிடைச்சது. இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராசத்தாக, அவர்களுடைய வாரிசுரிமையாக, அவர்கள் வழியில் வந்த வழிமார்கள் எல்லாருக்குமே அந்த குணம் இருந்தது. நான் எங்கே ஆரம்பிச்ச இந்த விஷயத்தை, ஒரு யஹூதியுடைய வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு. என்ன பழக்க நாயகருக்கு நேரம் முன்னாடியே போய் திட்டுறது. அப்படி திட்ட கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு மதரசால இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர் பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய வீடு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் கூட அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு எரிஞ்சு கறிக்கட்டையா போய் அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. இவர் பக்கத்து வீடு தானே, கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து வீடு. அவங்களுடைய வீட்டு செவத்தை ஒட்டி இவருடைய செவர் இருக்குது. அந்த செவர் மட்டும் நெருப்பில் கரையவே இல்லை. அதை பார்த்தவருக்கு ஆச்சரியம். அப்போ அவர் விளங்குறாரு, இவங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்ததுலாம் உண்மை, நம்ம தான் தெரியாம திட்டோம், நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட இருந்த எல்லாமே நாசமா போச்சு. ஆனால் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனால அந்த செவர் தப்பிச்சு. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. நீங்கள் வழிமார்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த அசர் உங்களுக்கும் வரும். அடுத்து சொல்லுகிறார்கள், அந்த நிகழ்விற்கு பிறகு இவர் என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு தேடி வர்றாங்க. வந்து சொன்னார்கள், லா துஹ்ஸின், நீ கவலைப்படாத, இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு கைரா, அல்லாஹ் தஆலா இது நல்லதா மாற்றி தருவான், இதுக்கு பகரமா உனக்கு சிறந்ததை தருவான்னு சொல்றான். இதே நம்மளா இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு எதிரியா வாழ்ந்தவன்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? என்ன பேச்சு பேசியிருப்போம்? இந்த நிகழ்வு, அதாவது இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 2 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ரொம்ப நாள் சண்டை. அதில் ஒரு ஆளுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் வந்து ஆறுதல் சொல்லும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டத்தில் இருக்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நிலைதான் இந்த யஹூதிக்கு. வந்து சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உனக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பான், நீ கவலைப்படாதன்றாங்க. யார்கிட்ட? என்ன இத்தனை நாளாக திட்டிட்டு இருந்தவர். இப்போ இதை பார்த்து அவர் சொன்னார், இந்த குணம் என்பது ஹாதி சிஃபாத்து அவுலியா அல்லாஹ் தஆலா, இது வலிமார்களுடைய குணம். நான் இத்தனை நாள் உங்களை தெரியாம திட்டிட்டு இருந்தேன், இதுதான் உண்மையில் யதார்த்தத்தில் வலிமார்களுக்கான அடையாளம். நான் உங்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்துக்கு வரேன் சொல்லி இஸ்லாத்துக்கு வரேன். இப்படி தன்னுடைய வாழ்வின் மூலமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில தான் நம்ம அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இருக்குது. இன்றைய உலகம் நம்ம தவறாக பார்க்குதா, நம்மளை தவறாக சிந்திக்கிறாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்மகிட்ட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க. அதுக்கு நேர்மறையான முறையில் நாம் சரியான முறையில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்துட்டு உள்ள வருவாங்க. நாம் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பேணி பாதுகாக்கிறதா இருக்கணும். நம்மளை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களே இப்படி இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய நபி எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கணும்.
இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அந்த வாழ்க்கையில் தான் இறைவனுடைய நெருக்கமும் நேசமும் நமக்கு கிடைக்கும். இதுதான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் நீங்கள் பின்பற்றி நடந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதில் ஒரு விஷயத்தை விட்டாலும் நீங்கள் தவறி போயிருவீங்கன்னா. இதுதான் நாம் இந்த சமூகத்திற்கு அடிக்கடி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. அவர்களுடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. அந்த சுன்னத்துகளின் மூலமாக, வாழ்வியல் வழிமுறைகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு முன்மாதிரி சமூகமாக அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றி தந்திருவானாக. அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. கடைசியில் நம்முடைய இறுதி மூச்சு மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவிற்கு முன்னால் அவர்களுக்கு சலாம் சொல்ற நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அது போன்ற நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு ஹிதமத் செய்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.